பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் நான் உன்னை உற்று பார்த்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ, கர்த்தரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ, இரவும் பகலும் ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்க, வேதத்தில் பிரியமாய் இருந்து தேவனுடைய வார்த்தையை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற வார்த்தையை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் வரும். நம்ம ஆண்டவரை நெருங்கி வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஆமென், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லி. என் அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜனமே, நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். நீங்க செய்யாத குற்றங்களை, நீங்க செய்யாத பிரசங்கம் பண்ணுகிற வேலையில, நீங்க செய்யாத காரியங்கள்ல உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கலாம், மனுஷன் மூலமாக எழும்பி நிற்கலாம், சத்ரு மூலமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் நான் நினைச்சுவேன் உற்று பார்த்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நெருங்கி வரும்போது, என்னை பின்தங்கி வரும் பொழுது என்னுடைய சிலுவை நீ சுமந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அந்த சிலுவை பாடை தூக்கும் பொழுது, சிலுவை பாடுக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது, பரிசுத்த வான்களுக்கு பரிசுத்தம், நானே பரிசுத்தர் என்று சொல்லுகிற பரிசுத்தமான இயேசுக்கு வந்த துன்பங்கள் அநேகமாய் இருந்தது. அவர் செய்யாத குற்றங்களை செய்தேன் என்று சொல்லி அவரே சிலுவிலே அறியப்பட்டார். ஆமென். அந்த சிலுவை மரத்தை நீங்களும் நானும் அவரை பின்தங்கி போக வேண்டுமானால், நீதிமானோடு கூட நம்ம கடந்து செல்ல வேண்டுமானால், அந்த பாடுகளை சுமந்து சொல்லும் பொழுது, ஆமென், சில பலவீனங்கள் வரலாம், சில சோர்கள் வரலாம், சில வேதனைகள் வரலாம். ஆமென். நமக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள் பெரிதாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் நான் உற்று பார்த்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன வேதனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு நம்ம பின்தங்காதபடி ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருப்போமானால், கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.